நான் இருக்கிற நிலைமை ஒரு மயக்க நிலைமை. ஹரிகிருஷ்ணன் பேச்சை கேட்டுவிட்டு என்ன பேசினாக்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நாய் போன இடத்துல, யானை போன இடத்துல பின்னாடி நாய் போற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு எண்ணம் தோண்டிட்டு, ஹரிகிருஷ்ணனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னா ஒரு டைட்டில்பா என்ன கொடுக்கலாம்னு யோசிச்சிருந்தேன். ஒரு பயனற்ற ஒரு சிந்தனை, யாரும் கொடுக்க போறது இல்லை. அறிவு அறிவி அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்கலாமோன்னு எனக்கு ஒரு எண்ணம். என்ன போட்டு நான் ஒரு காலத்துல குத்தாலத்துல குளிக்க போயிருந்தேன். இந்த அருவி அந்த அருவி தேன் அருவி என்னத்தெல்லாமோ குளிச்சுட்டு மயங்கிதான் வந்தேன். நான் திருப்பி வந்து ஒரே மயக்கம், தலையில முடி இருக்கான்னு கூட கை வச்சு பார்க்க முடியாத ஒரு நிலைமை. இப்ப ஹரிகிருஷ்ணன் பேச்சை கேட்டப்புறம் எனக்கு உள்ள பரிசோதிக்க முடியாத ஒரு நிலைமை. நம்ம தலைக்குள்ள ஏதாவது இருக்கா, இல்ல அவரெல்லாம் காலி பண்ணி வெட்டி எடுத்துன்னு போட்டாரா? ஏன்னா நான் என்னெல்லாம் பேசணும்னு வச்சுட்டு இருந்தேனோ அத்தனையும் அவர் திருடி பேசிவிட்டார். திருடன்னு கூட சொல்லலாம் ஹரிகிருஷ்ணனை. ஆனா அப்பேற்பட்ட கண்ணனியே நம்ம திருடன்றோம். வன்னிய திருடன், மக்கன் சோர். மாஸ்டரும் அதே மாதிரி எங்க குருநாதர் பாபுஜி மகாராஜ் அதான் சொல்லுவார், என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகாதே கொள்ள அடிச்சுட்டு போகணும்னு சொல்லுவார். ஒவ்வொரு குருவுமே எங்க பாபுஜி மகாராஜ் சொல்லுவார், இந்த மாதிரி நமக்கு ஒரு வாரிசு வராதா, நம்மள்ட்ட இருக்கிற அத்தனையும் கொள்ளை அடிச்சுட்டு போய் அத சிறப்பான வழியில வளர வச்சு என்ன பார்க்காத அவனை பாரு போறோம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரணும்னு தான் எல்லா குருகளுக்குமே ஒரு அபிலாஷம். சோ அந்த விதத்துல பார்த்தோம்னா ஹரிகிருஷ்ணன் ரொம்ப பாராட்ட வேண்டிய மனிதன். எப்பவுமே இந்த மாதிரி பேசி எல்லாரையும் ஒரு கவர்ச்சிகரமா பேசி இன்னும் மீண்டும் மீண்டும் இந்த மிஷன் வளர செய்வார்னு ஒரு நம்பிக்கை, அவனை ஆசீர்வதிக்கிறேன் நான் பூர்ண மனசோட. அதுக்கு மீறி நம்ம சின்ன சகோதரி கஸ்தூரி எனக்கு ஒண்ணுமே வராது மழை சொல்லு பெரிய கில்லாடியா பேசிட்டு போட்டார். அது ஸ்திரீ தந்திரம். மனுஷன் பேசி பேசி குட்டிச்சா வர போறான், பெண்மணி பேசாமையே குட்டிச்சு வர போறான்னு ஒரு பழமொழி உண்டு. இவ அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நிலைமையை உருவாக்கி எல்லாரும் பாராட்டுபடி அவ பேசிட்டு போட்டான். சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசிட்டு போறாரு. எங்க குருநாதர் சொல்லுவார், they are all speakers, I am silencer. சோ சைலன்சர்னுடைய ஒரு என்ன, அதுக்கு ஒரு தகுதி ஒரு திறமைன்னா இட் மஸ்ட் ரிமைன் சைலண்ட். பேசாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நான் தான் நம்ம இவர்கிட்ட பேசினேன், இப்போ நாழி ஆச்சுன்னு சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கல. ஏதோ ஒரு 2 நிமிஷமானு பேசுங்கோ, எல்லாரும் காத்துட்டு இருக்கா. சோ இப்ப என்னத்த பேசுறது, ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம்னு பேசிவிட்டோம். ரொம்ப பேருக்கு இந்த மாதிரி ஆன்மீகம் 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 பேச்ச கேட்டுவிட்டு ஓஹோ இகம் பரம்னு இந்த வேறுபாடு ஒண்ணு இருக்க பழைய காலத்துல வந்துட்டு இருக்கு. இக வாழ்க்கை, பரலோகத்தை பார்த்து நம்ம நோக்கத்தை நீண்டு அங்க மேல போற நோக்கம், இது ரெண்டையும் பிரிச்சு பேசுறதுனாலேயே திஸ் ஆர் தட், இது அல்லது அது அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்மளா உருவாக்கிட்டோமோன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா மனிதனுக்கு ஒரு இயற்கையான ஒரு புத்தி என்னன்னா ஒரு சூசிங் மைண்ட். எல்லாத்தையும் எடுத்துப்போம்ன்ற ஒரு சின்ன குழந்தையில இருக்கிற ஒரு சின்ன குழந்தை பருவத்தில் இருக்கிற ஒரு செல்ஃபிஷ்னஸ் வளர வளர போயிடுது. பிராமணனா நான் பிராமணா, கிறிஸ்டியனா ஹிந்துவா, இதுவா அதுவா, கடவுளா இகமா, என்ன சார் இதையும் அதுவும் எப்படி சேர்த்து முடியும் அப்படின்னாக்க இந்த ஒரு நிலைமை we have created ourselves. நம்மளா அதை ஒரு உருவாக்கி கஷ்டப்பட்டு இருக்கோம். நான் சில இடங்கள்ல பேசிச்ச கூட சொன்னது உண்டு, எனக்கு இந்த 2 வாழ்க்கையில வித்தியாசமே தெரியறதில்லை. வித்தியாசம்னா என்ன, இப்ப சரீரத்துல இருக்கிறது ஆன்மா, சரீரம் இல்லாம ஆன்மாக்கு நமக்கு தெரியாது. எங்க இருக்கு, யாரு எப்படி யாருக்கான்னு தெரியுமா? அது எங்க போச்சு? இப்ப கடவுளே நமக்கு அவதாரமா பார்த்தா தான் நமக்கு ராமன் கிருஷ்ணன் நம்ம அடையாளம் புரிஞ்சுக்கிறோம். சரீரம் மறைஞ்சப்பறம் ராமன் எங்க கிருஷ்ணன் எங்க? சரீரம் உருவாக்குறதுக்கு முன்ன ராமன் எங்க கிருஷ்ணன் எங்க? இப்ப ரொம்ப பேர் சொல்றா அவதாரங்கள் எதுக்கு வருது, அவதாரம் இதுக்காகத்தான் வருது. நான் ஒருத்தன் இருக்கேன்பா இதை பார், அதுக்கு ஒரு அங்க லட்சணங்கள், முகஸ்துதி, ஸ்தோத்திரங்கள் இத்தனையும் உருவாக்கிட்டு ராஜாவாவோ பிச்சைக்காரனாவோ
நமக்கு போதித்து நமக்கு ஒரு நல்ல வழியில் எடுத்துன்னு போய் கரையேற்றத்துக்காக வரா. அந்த ரூபம் இல்லைன்னா அவன் இல்லை. சோ அது 1 வருஷத்துக்கா இருக்கட்டும், 10 வருஷத்துக்கா இருக்கட்டும், ஒரு யுகத்துக்கே இருக்கட்டும், முதல்ல அவதரித்து ஒரு சரீரத்துல ஸ்தூல ரூபத்துல வந்தா தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கூடிய, நமக்கு நம்பிக்கை முடியா அவன் நிக்கிறான் எதிர்க்க. நான் வந்தேன் பார், அந்த பொருள் தான் நான் தான் அந்த பொருள். இயேசு கிறிஸ்துநாதர் சொன்ன மாதிரி மை ஃபாதர் அண்ட் ஐ ஆர் ஒன். அவர் அப்படி கூட சொல்லல, ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன், நானும் என் தகப்பனும் ஒண்ணு. நான் கூட ஆதி காலத்தில் யோசிச்சு தோன்று, என்ன அகங்காரம் இருக்கணும் இந்த பயலுக்கு. மை ஃபாதர் அண்ட் ஐன்னு இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்தை எப்பவுமே தி டாங்கி புட்ஸ் ஹிஸ் நேம் ஃபர்ஸ்ட் பா, ஐன்னு ஆரம்பிக்க கூடாது சென்டென்ஸ். தமிழ்ல தான் நான் 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 வரும், ஆங்கிலத்தில் ஐன்னு வந்தா அவன் மண்டால போடுவாய். ஆங்கிலத்தில் இந்த ஆசிரியர்கள்லாம் பள்ளிக்கூடத்துல மை ஃபாதர் அண்ட் ஐ, மை சிஸ்டர் அண்ட் ஐ, மை பிரதர் அண்ட் ஐ, மை டாக் அண்ட் ஐ. நாய்க்கு கூட அதுக்கு பிராதானியம் கொடுத்தானு. என்ன ஐன்றது அடுத்தபடி ரெண்டாவது. இயேசு கிறிஸ்துநாதர் இந்த ஆங்கிலத்தினுடைய பழக்க வழக்கம் தெரியாம ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன்னர். இது என்னடா இதுல இந்த மாதிரி ஒரு கருத்துல ஒரு வேறுபாடு இருக்க, பழக்க வழக்கத்துல வேறுபாடு. ஐயன் இவர் எப்படி சொல்லலாம், அகங்காரம் ரொம்ப போல் இருக்கு, அம்பா ரொம்ப போல் இருக்கு. நான் யோசிச்சேன். ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் சரித்திரத்தை படிச்ச போறோம். விவேகானந்தர் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், அது புஸ்தகத்தில் அச்சுப்படல, ஆனா பிரைவேட் கான்வர்சேஷன்ல சொன்னதாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் இல்லைன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எங்கேயோ மணி ஆட்டின்னு ஒரு பூஜாரியா கோவில்ல கஷ்டப்பட்டு இருந்தார். அவரை பத்தி யாரும் விளம்பரம் கிடையாது. அவர் காளி பூஜாரியாவே இருந்திருப்பார். ஏதோ தோத்தாபுரின்னு ஒருத்தர் மடையா இது என்னத்த காளியை கட்டின்னு அழறே நீ, காளியாவது கத்திரிக்காவது இந்த மேல போன்னு இங்க ஒரு குத்துனதாக இவர் அதுக்கப்புறம் தான் பரமஹம்சர் ஆனார். அப்போ கூட இவருக்கு வெளியில இவர் பெயர் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அவருடைய சிஷ்யனான ஒருத்தர் பரதேசம் போய் ஊரெல்லாம் சுத்தி பிச்சை வாங்கி பேசி ராமகிருஷ்ண பரமஹம்சர் என் குருநாதன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் என் குருநாதன் சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இன்னைக்கு நமக்கு ஞாபகத்தில் இருக்கார். அவருக்கு கோயில்கள் கட்டியிருக்கா, பூஜை பண்றா, அவர் சிஷ்யால் இருக்கா. மரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா பழத்தை பாருன்னா, இந்த மாமரம் நல்ல மரம் சார், இப்படி சார் சொல்றேன், பழமே பார்க்கல, நான் இன்னும் 10 வருஷத்துல காய்க்கல, காய்ச்சா என்ன காய்க்கத்தா நீ மரம் நல்ல மரம் நான் சொல்றேன், அப்படியே வெட்டி போடியா விரைவுக்கு லாய்க்குன்றோம். காய்க்காத மரம் எதுக்கு லாய்க்கு, காரணம் பிரயோஜனம் கிடையாது. ஒரு பூவானும் பூக்கணும் ஒரு செடியில, புஷ்பம் இல்லாத செடி எதுக்கு லாய்க்கு. அந்த மாதிரி எங்க குருநாதர் சொல்லுவார், ராமகிருஷ்ண பரமஹம்சர வெளிப்பட்ட முறையில உலகம் பூரா தெரியும்படியா பிரகாசிக்கும்படியா செஞ்சவன் ஒரு உத்தமன் விவேகானந்தன் அவன் பேர். எனக்கு அந்த மாதிரி ஒரு சிஷ்யன் வரக்கூடாதான்னு நானும் பிரார்த்திச்சிருக்கேன்னு அவர் சொல்லுவார். எங்க கருத்துல லாலாஜி மகாராஜ் எங்க ஆதி குரு ஒருத்தர் இருந்தார்னு தெரிஞ்சதே எங்க குருநாள் தான். அதனால ஹரிகிருஷ்ணன் சொன்ன மாதிரி விளம்பரம்னாக்க பல முறைகள்ல விளம்பரம் நடக்கிறது. எங்க மாஸ்டர் சொல்லுவார், நம்ம ஜனங்கள் யாரான்னு வெளியில போய் ரோட்ல போனாக்க இவன் யார், இப்படி போறான்னு சிங்கம் மாதிரி போறான்னு, இவனை பார்த்தா முகத்துல தேஜஸ் இருக்கு, பேச்சுல ஒரு இனிமை இருக்கு, கருத்துல ஒரு அப்பேற்பட்ட ஒரு தெய்வ விஷயமே இருக்கு, இவன் யார், இவன் என்ன செய்யறான்னு நம்மள கூட்டு கேட்கணும். அப்பாற்பட்டவன் அப்போற்பட்டவன் தான் நம்மளுக்கு சிஷ்யன்னு சொல்லிக்கிறதுக்கு குருக்கு ஒரு அபிமானம் மரியாதை ஏற்படுறது, அன்பு ஏற்படுறது. அடாடா இவன் என் சிஷ்யனை பாரு. இப்ப இன்னைக்கு கூட நீங்க மகாபாரதத்துல பாத்துருக்கீங்க, துரோணர் சொல்றார் எல்லாரும் என்னுடைய சிஷ்யா, ஆனா ரொம்ப எனக்கு பிரியமானவன் அர்ஜுனன். அர்ஜுனன் ஏன் பிரியமானவர், ஏன்னா திறமைப்பட்டவன். இவர் சொல்லி கொடுத்த பூர்ணமா கிரகிச்சுண்டு குருவுக்கு ஒரு அளவு மீறி கூட போக முடியாத நம்ம ஒரு முயற்சி செஞ்சோம்னா தான் பிரயோஜனம். அது எப்படி சார் நம்ம மீற முடியும்ன்றவன் குழப்ப. இதுல ஒன்னும் இது கிடையாது, இன்சல்ட் டு குரு கிடையாது, ஒரு விதமான அவமரியாதை கிடையாது. ஏன்னா குரு விரும்புறது அப்படிதான். எந்த தகப்பன் தன் பிள்ளை தனக்கு மீறி போகணும்னு விரும்பாத தகப்பன் உண்டா? இல்ல சார் நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன், 990 rupees வரைக்கும் என் பிள்ளை சம்பாதிச்சா போறோம், என்ன மீறி போயிட்டா அப்புறம் பாருங்க என்னுடைய ரெஸ்பெக்ட் எங்க, சுயமரியாதை எங்க போறதுன்னா எங்க மூஞ்ச கொண்ட காமிச்சுக்கிறது தகப்பனா இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லை. ஆன்மீகத்துல குரு அந்த மாதிரி நினைச்சான்னா அவன் குருவா இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லை. எங்க மாஸ்டர் சொல்லுவார், நிஜம் குருன்னு ஒருத்தனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அடையாளம் புரிஞ்சுக்கிறதுனாக்க, என்ன மீறி எனக்கு ஒருத்தன் வந்தாதான் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ற குரு ஒருத்தன் இருந்தான்னா அவன்கிட்ட போம்பர். பாக்கி எல்லாரும் சும்மா ஓம் நம சிவாய ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் சொன்ன மாதிரி வெத்தலை பாக்கு தேங்காய் கொடுத்து அனுப்பிச்சுடுறான்.
நம்மளை விட இன்னும் கொஞ்சம் மீறி ஒருத்தன் வருவான்னா தலையே சீவ விடுறா. எத்தனையோ மடங்கள்ல இந்த மாதிரி உத்தராதிகாரி ஒருத்தன் வர போறான்னா க்ளோஸ் பண்ணி விடுறா. அவனை நதியில முழுக்க ஒரு சங்கராச்சாரியார் ஒழிச்சா, இன்னொருத்தனை வந்து கழுத்தை வெட்டி தூள் போயிச்சான். எங்க ஜில்லால ஒரு பெரிய மடம் ஒன்று இருந்தது ஆதி காலத்துல, தஞ்சாவூர் ஜில்லால ரொம்ப பிரபலம். எதுக்கடான்னு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம். சோ குருன்னா நம்மளுக்கு எவ்வளவோ செய்யக்கூடியவர். ஆனா தன்னை மாதிரியே உருவாக்கக்கூடிய குருவா? மாங்கொட்டையை போட்டா மாமரம் வருது, சிங்கத்துக்கு சிங்கக்குட்டி உருவாருது. குருவுக்கு இன்னொரு குருன்னு ஒரு புத்திரன் வரலன்னா அவன் குருன்னு சொல்றதுக்கு லாயக்கு இல்லை. ஒரே ஒரு விஷயம் இதுல சங்கடமான விஷயம், மாங்கொட்டை வந்து விரோதிக்கிறது இல்லை, நான் கோஆபரேஷன் பண்றது இல்லை. பூமியில அதை புதைச்சோன்னா அதுல இருந்து வாஞ்செடி தான் வருது. இந்த மனுஷ வர்க்கத்துல மாத்திரம் கோஆபரேஷன் தேவை. இல்லாட்டா ஒரே க்ஷணத்துல இத்தனை பேரும் இங்க வந்து பாபுஜி மகாராஜ் மாதிரி ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு உண்டு, அவருக்கு சக்தியும் உண்டு. ஒரு காலத்துல எங்க பாபுஜி மகாராஜ் எங்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அதாவது 1944 அவர் தென்னாட்டுல டிரான்ஸ்மிஷன் கொடுத்துட்டு இந்த தேசத்துல கொஞ்சம் செயின்ட்ஸ் சொல்லக்கூடிய வாழ் உருவாக்கணும்னு சொல்லி 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் டிரான்ஸ்மிஷன் பண்ணதாக என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார். இத்தனை வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த தென்னாட்டுல 100 செயின்ட்ஸான் இது வரைக்கும் உருவாக்கணும், இது வரைக்கும் ஒண்ணு இல்லையான்னு 1967 என்கிட்ட சொன்னார். அதாவது 24 வருஷம் உயிரை விட்டு டிரான்ஸ்மிஷன் பண்ண அப்புறம். ஏன் சார் உங்களுக்கு கூட இவ்வளவு முடியலையான்னு நான் கேட்டேன். எனக்கு அப்ப தெரியாத நிலைமை. உங்களாலேயே முடியலன்னா எப்படி? அவர் சொன்னார், என்னாலும் முடியாதது ஒண்ணுமே கிடையாது, ஆனா அவளும் கோஆபரேட் பண்ணணும். இங்க வந்து வற்புறுத்தி இது என்ன சப்பாத்தி மாவா போட்டு பிசிக்கிறதுக்கு? அவன் விரும்பி வரணும். விரும்பி ஒருத்தனை கொண்டு வந்து எங்க முன்னாடி நிறுத்து, ஒரு க்ஷணத்துல நான் என்ன பண்றேன் பாருன்னு என்கிட்ட வந்து ஒரு சேலஞ்சு போட்டவர் அவர். சோ டிரான்ஸ்மிஷன் தெய்வம் மாத்திரம் ஏதாவது செய்ய முடியுமான்னாக்க, நம்ம எத்தனையோ பேர் பிரார்த்தனை பண்றோம், கோவிலுக்கு போறோம், காணிக்கை செலுத்துறோம், குண்டியில ₹1,00,000 போட்டவனு இருக்கான் இன்கம் டாக்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு. என்ன சார் இத்தனை வருஷமா பிரேயர் பண்றேன் ஒண்ணுமே நடக்கலையேன்னா, ஏன்பா உன் சைட்ல இது பிரேயர் போறாது, கோஆபரேஷன் தேவை. பிரேயர் வந்து எவன் செய்யறான்னா கோயாப்பாய் செய்யறான். ரணபூமியில இறங்கி எனக்காக நான் ஒண்ணு செய்யறதுக்கு நான் தயாராக இல்லை. மிருத்யுனோட முகத்துல நான் முழிக்கிறதுக்கு தயாரா இல்லை. நான் இருக்கிற இடத்துல நான் எப்படி இருக்கணும், அப்படி நீ என்ன சுவீகரிச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுன்னு சொல்றவன் தான் கோய, அவன் தான் பிரேயர் பண்றவன். அது எதுக்கு லாய்க்கு? சோ மாஸ்டர் வந்து ரொம்ப வருத்தப்படுவார். இத்தனை எஃபர்ட் இது வீணாக போறதோ என்னமோ அப்படின்னு 68 கிட்ட சொன்னார். நான் எத்தனை நாள் வாழ போறேன் என்ன? 68 அவருக்கு கிட்டத்தட்ட 70 வயசு. மனுஷனுக்கு ஆயுசு எவ்வளவு? பழைய காலம் மாதிரி 300 வருஷம் 1000 வருஷம் 3000 வருஷம் கிடையாது. இப்பெல்லாம் 70 வயசு வாழ்ந்தாலே பெருசு. அந்த நிலைமையில அவர் சொன்னது உண்டு. ரொம்ப வருத்தப்பட்டு, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னுடைய சொத்து, என்னுடைய பொக்கிஷம், லாலாஜி மகாராஜ் என்கிட்ட கொடுத்துட்டு போனது, உங்களுக்காக கொடுத்துட்டு போனது, நான் இப்படியே வந்து அட்மாஸ்பியர்ல தூக்கி போட்டு விட முடியா போக முடியா இருக்க ஒரு நிலைமை வராம இருக்கணுமே நான் லாலாஜிட்ட பிரார்த்தனை பண்றேன். கொண்டு கண்ணில் தண்ணி வந்திருக்கிறார். எதுக்கு சொல்றேன்னா, இப்போ பாராட்டு விழாக்கள் எத்தனையோ நடக்கிறது. குருவை பாராட்டுறா, அப்புறம் நாட போத்துறா, எல்லாம் வேஸ்ட். மோச சுத்தி பண்ணி நம்மளுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, குருக்கும் பிரயோஜனம் இல்லை. விரைய போட்டு அதுல செடி வரலன்னா நம்மளே தள்ள அடிச்சுக்கிறோம். சரி எங்க இருந்து இந்த விரைய வாங்கிட்டு வந்தேன் பாரு, இன்னொரு பாக்கெட் விரைய போடுறோம். அடுத்த வருஷமும் இல்லைன்னா விட்டு விட்டு பிசினஸுக்கு போயிடுறான், இல்ல வெத்துவத்துக்கு போயிடுறான். குருவுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கிடையாது. அவர் கட்டுப்பட்டவர். யாரால கட்டுப்பட்டவர்னா தன்னோட குருநாதனால கட்டுப்பட்டவர். நீ இருந்து இந்த காரியத்தை சித்திச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனவர். பரதன் என்ற சரித்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரதன் ரொம்ப பிடிச்சவன் தான். அவனுடைய வேலையெல்லாம் ரொம்ப சாதாரண வேலை. என்னத்தை என்னமோ செப்பல்ல கொண்டு வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தான். எங்கதான் இருக்கட்டும், காட்டுல இருக்கட்டும். ஒரு சிஷ்யன் ஒரு முறையில வந்து, நீங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சு காமிக்கிறேன், உங்களுடைய அபியாசெல்லாம் நான் உருவாக்கி காமிக்கிறேன், உங்களுடைய சொப்பனங்கள் எல்லாம் நான் ரியாலிட்டியா கொண்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சிஷ்யனுக்காக ஒரு குருன்றவன் தலஸ் கிடைக்கணும். சாதாரண மனுஷனா பிறந்து விட்டு நமக்கு குழந்தை பிறக்கலன்னா ஊர் ஊரா சுத்துறோம், வைத்தியாள்கிட்ட போறோம், அப்புறம் கோவில்கள்கிட்ட போறோம், அப்புறம் ஜோதிஷாள்கிட்ட போறோம். எப்ப சார் போறப்போ எனக்கு சுக்கிரன் லக்னத்தை பார்க்கச்சே லக்னில இருந்து கேதாதிபத்திய தோஷம் இல்லாமல் இருந்து சனி நல்லா போட்டு நல்லா பிறக்கம்ன்றான். ஆஹான்னு விட்டு வந்துடுறான். ஒன்னும் புரியல. இத்தனையும் சொல்லிவிட்டு நீங்க என்ன புரிஞ்சுக்கிறது? சுக்கிரன் யாரு, கேந்திரம் எங்க இருக்கு,
சனி மறைஞ்சான்னா எங்க மறைஞ்சான்? பட் அதை வச்சுட்டு அவனுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு அவர் சொன்ன மாதிரி 300 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற ஜோஷால் இருக்கா? குருவுக்கு என்ன இருக்கு? நீங்க போட்ட சாப்பாடு அவன் சாப்பிடுறான், அவனுக்கு சொந்த சம்பாத்தியம் கிடையாது. எதுக்காக உயிரை விட்டு நீங்க இந்த ஸ்தூல ரூபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான்னா அவனுடைய குரு சொன்னதுக்காக அவன் உட்கார்ந்து இருக்கான். இதுல ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைன்னாக்க அவனோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இப்போ குழந்தையே இல்லாத வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா போருமே, 5ன்னு கேட்கறது இல்லையே, 100ன்னு கேட்கறது இல்லையே. இப்போ மகாபாரதத்துல கூட சொல்லுவா, பாண்டவாள் 5 கௌரவாள் 100. அதுக்கு என்ன நிலைமை ஆச்சு, இது எப்படி இருந்தது வாழ்ந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு தமிழ்ல நம்ம எல்லாரும் சொல்லி கேட்டிருக்கோம். அந்த ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு சொல்லிக்கிறது கூட இல்லாம போற குடும்பம்னாக்க அது எப்பேற்பட்ட குடும்பம்? சாதாரணமா மனுஷ நில பிறந்தவாளுக்கு சுயநலத்துக்காக நம்ம குழந்தை விரும்புறோம். முதல் குழந்தை பிள்ளையா இருக்கணும். 2-3 காரணங்கள். நம்பிக்கை உள்ளவன் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்னாக்க புத்திரன் தான் நம்மள புத்தன்ற நரகத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய, அதனால எனக்கு புத்திரன் வேணும்ன்றான். சுயநலம். இன்னொருத்தன் சார் எனக்கு 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, 5 மில் இருக்கு, இவ்வளவு நிலம் எனக்கு இருக்கு, 2000 ஏக்கர் வாங்கி இருக்கேன், ஒரு வாரிசு இல்ல, நான் என்ன சார் பண்றதுன்றான். ஸ்திரீ, ஐயோ நான் என்ன மடலையா சொல்லுவாள், மல்லடியா போட்டேன்னு சமுதாயத்துல சொல்லுவாளே, எனக்கு புருஷன் என்ன தள்ளி வச்சு போடுறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு விடுறதுன்னு அவழறா. குழந்தைன்னு விரும்பி யாருக்கா குழந்தைய கேட்கறா? ஆனா குரு அந்த மாதிரி இல்லை. தன் பேர் வளரணும், தன் புகழ் வளரணும்ன்றதுக்காக அவர் சிஷ்யன் விரும்புறதில்லை. நீங்க வளரணும். நான் ஒருத்த உட்கார்ந்துருக்கேன், என்ன பயன்படுத்தி நீங்க எல்லாம் ஒரு என்ன மாதிரியே பிரதிபிம்பமா ஆகலைன்னா என்னுடைய வாழ்க்கை வேஸ்டா போறதுன்னு உட்கார்ந்துட்டு அவர் கதறாரு. இதுல சுயநலமே கிடையாது. அப்பேற்பட்ட குருவட்டையும் நம்ம போய் எனக்கு கல்யாணம் ஆகல, என் குழந்தைக்கு ஒன்னு காது குத்தணும், நாளைக்கு மயக்கம் போடாம குத்தணும், என்னென்னலாம் ஒரு கோரிக்கைகள் எடுத்து குருவர்கிட்ட வரலான்னாக்கா என்ன மாதிரி நீங்களும் ஒரு குரு சரணத்துல உட்கார்ந்து அனுபவிச்சிருக்கணும். என் குருநாதர் சில டயத்துல சிரிப்பார், சில டயத்துல அழுவார். நேற்றுக்கு ஒரு கதை சொன்னேன். ஷாஜாம்பூர்ல ஆசிரமம் கட்ட காலத்துல ஒரு சிஷ்யன் ஆசீர்வாதிங்க என்னன்னு கேட்டான் மாஸ்டர்கிட்ட. என்னத்துக்குன்னு கேட்டார். இல்ல ராஜஸ்தான்ல புதுசா இப்போ ஒரு லாட்டரி ஆரம்பிச்சிருக்கா, 1 கோடி ரூபாய் பிரைஸ், நீங்க ஆசீர்வாதம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த பிரைஸ் வரும், 3ல் 1 பங்கு நான் மிஷினுக்கு கொடுத்துடுறேன். அவர்கிட்ட ஒண்ணு பதில் சொல்லல. இவர் பாட்டுல இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தார். அவன் சிஷியன் ஏந்து போட்டான். அப்புறம் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி மடையனெல்லாம் கட்டி நான் பார்த்து திண்டாட வேண்டியிருக்கு, எங்கிட்ட இவனுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருந்ததுன்னா நானே அதை பயன்படுத்தி 1 கோடி ரூபாய் என்ன மிஷினுக்கு வாங்கிக்க மாட்டேனா, இவன்ட்ட கொடுத்து நான் 3ல் 1 பங்கு வாங்கணுமா, நான் என்ன தரகாதான்னு கேட்டார். இதேதான் இன்னைக்கு திருப்பதிக்கு போறது 15 ரூபா போட்டுவிட்டு 15 லட்சம் எதிர்பார்க்க வேண்டியது. அது எந்த கோவிலா இருக்கட்டும், எந்த கடவுளா இருக்கட்டும். என்ன சார் சாஸ்திரத்தில் தான் சொல்லியிருக்க, சிவன் அபிஷேக பிரியன், குட்டு அவன் தள்ள தண்ணிய, விஷ்ணு ஸ்தோத்திர பிரியன், கத்துன்னு கத்துக்கோ தப்பளை கத்துற மாதிரி. கிடைக்க போறது ஒண்ணுமில்லை. ஒரு குருகிட்ட போனான்னா குரு கடமைப்பட்டவன். கோவிலுக்கு போக வேண்டாம்னு நம்ம சொல்றது இல்லை, கோவிலை பத்தி தூஷித்து நாங்க பேசுறது கிடையாது. என்ன கோவில்னு ஒண்ணு இருக்கு, ஒரு இன்ஸ்டிடியூஷன், தேவைப்பட்டவா போலாம். இப்போ சில ஊர்கள்ல முனிசிபாலிட்டிலயோ கார்பரேஷன்லயோ கக்குகள் கட்டி வைக்கிறா, தேவைப்பட்டவா போறா. அதுக்கு எனக்கு அங்க போனா ஒண்ணுமே தேவையில்லை சார், எதுக்கு அவங்க சும்மா கட்டி வச்சிருக்காங்க நம்ம கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. எவனுக்கு அது தேவை அவன் போய் உபயோகப்படுத்திக்கிட்டோம். ஆனால் அங்க நீங்க அதான் செலுத்திட்டு வரலாமே தவிர திருப்பி எடுத்துட்டு வரதுக்கு அவன் இருக்கா? போனா அந்த மாதிரி இடத்துக்கு போன இருக்கு குரு. கொடுத்துட்டு வரத்துக்கு ஏன் போற? கக்குசுக்கு போனா எதுவும் விட்டுட்டு வர, கோவிலுக்கு போனா என்னமோ கொடுத்துட்டு வர, வைத்தியன்ட்ட போனா வியாதியை விட்டுட்டு வர. எங்க குருவனுடைய ஒரு பெரிய மகத்துவமான கருத்து, இட் இஸ் பெட்டர் டு பி வித்அவுட் a குரு than with a wrong குரு. இல்ல சார் எனக்கும் ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நான் அடிக்கடி கேள்விப்படுறேன். யாரு அவங்க குரு? அகிலாண்டம்னு ஒருத்தர் இருக்கார் சார், நியூமராலஜியும் பார்ப்பார், அப்பப்ப பேர் அமைச்சு கொடுப்பார். என் பேர் பாருங்க கிருஷ்ணமூர்த்தி, 3 ஓ போட்டிருக்கார். என்ன நம்பர் சரியா வேணும். அதுக்கப்புறம் பிசினஸ் வித்தி ஆச்சோ, என்ன இருந்தாலும் அது கொஞ்சம் டைம் ஆகாதா சார்? இது வரைக்கும் ஆகல, ஆனா நம்பிக்கை. அகிலாண்டம்னு ஒரு குரு, ஏன்னா அவர் நியூமராலஜி படிச்சு சொல்றவர். இன்னும் ஒரு நடராஜன் ஒரு குரு. அவர் என்ன பண்றார்,
குரு மாறிட்டுன்னா என்னடாப்பா இப்பதான் எனக்கு ஒரு குரு இருக்கு, அந்த குரு மாத்தி பேசுறிய நீ, உடனே குரு மாத்துறதுக்கே அவர் வந்திருக்காரா? இந்த குருவை சொல்ல சார், அந்த குருவை சொல்றேன். இந்த மாதிரி వ్యక్తిகளை நம்ம வச்சுண்டு நீங்க எந்த குரு, யார் குரு, குருன்னா என்ன அப்படின்னே தெரியாத ஒரு நாட்டுல குருவை பத்தி பேச என்ன பிரயோஜனம்? ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் தெய்வத்துக்கும் குருவுக்கும். ஹரிகிருஷ்ணன் சொன்னார், God minus mind is divinity, God plus mind is human is guru. ஏன்னா எங்களுடைய சஹஜ் மார்க்கத்தில் எங்க பாபுஜி மகாராஜனுடைய ஆராய்ச்சியில் ஒரு பெரிய கருத்து என்னன்னா, பரம்பொருளுக்கு ஒரு விதமான சென்சஸும் கிடையாது, இந்திரியங்கள் கிடையாது, மனசு கிடையாது. நான் அப்படின்னு கடவுளுக்கு சொல்ல தெரிஞ்சதுன்னா அப்ப தன்னை தவிர இன்னொன்னு இருக்கான்னு பல மதங்கள்ல நம்ம பார்க்கிறோம். மோசஸுக்கு கிறிஸ்துவ மதத்துல thou shalt worship no other god but me, என்ன தவிர நீ வேற ஒரு கடவுளையும் வணங்க கூடாதுன்றான். அப்ப அவரே சொல்லிக்கிறார், என்ன தவிர இன்னும் சில கடவுள்கள் இருக்கா, அங்க போகாத எங்கிட்ட வான்றான். நம்ம ஒண்ணும் அதை விட புத்திசாலி நான் சொல்ல மாட்டேன். பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா இதே சொல்றார், மாம் ஏகம் சரணம் விரஜன்றார். இதெல்லாம் அவதார புருஷா சொல்லக்கூடிய வாக்கு. நான் சொல்றவன் பரம்பூர்ல இருக்க முடியாது. அவதாரங்கள் அவாடி நம்ம வணங்க வேண்டியதுதான். ராமர், கிருஷ்ணர், மத்ஸ்யகூர்ம, வராஹ இத்தியாதிகள்லாம் வந்திருந்திருக்கா, தற்காலிகத்துக்கு தான். இப்ப இன்னைக்கு கூட நீங்க மகாபாரதத்தில் பார்த்தங்க, சுதர்சன சக்கரத்தை கொடுத்துட்டு போவோம் யுகத்தை சமாளின்னு பரசுராமர் சொல்றார். கிருஷ்ணன் வந்து யதா ஆக்ஞா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படின்னு கிருஷ்ணர் அவருக்கு கைகூப்பி சுதர்சன சக்கரத்தை சுவீகரிச்சுட்டு யுகத்தை பரிபாலனம் பண்றதுக்கு போறார். தர்மத்திலேயே சொல்லியிருக்கு, பரத்துக்கு பேர் கிடையாது, ரூபம் கிடையாது, குணங்கள் கிடையாது. அதனால அதுக்கு பிரேயர் பண்ணி அர்த்தமே இல்லை. இப்போ நாட்டுல வந்து நாடாளுமன்றம் கலைச்சாச்சு, சட்டப்பேரவை கலைச்சாச்சு, கவர்மெண்டே இல்ல. நீங்க யாருக்கு பெட்டிஷன் போடுவாங்க? கலெக்டர் ஒருத்தர் இருக்கணும், கவர்னர் ஒருத்தர் இருக்கணும், இல்ல சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தா தானே நீங்க பெட்டிஷன் போட முடியும். கவர்மெண்ட்னா யாரு? அது வந்து ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் என்டிட்டியும் ஆங்கிலத்துல, பரம்பொருள் மாதிரி. அதை சொல்லி அதனுடைய பேரை சொல்லி அதுல இருந்து சக்தி இழுத்து இவா வந்து இவளுடைய அன்றாட வாழ்க்கையில அவளுடைய காரியத்தை செஞ்சுக்கிறான். குரு வந்து டைரக்டா அதனுடைய அனுமதி, அதனுடைய ஆக்ஞையை பெற்று வரோம். போ என் காரியத்தை செய், என்னால செய்ய முடியாததை நீ செய். இதுக்கு என்ன சார் அதிகாரம்? இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டங்களே, இதுக்கு அதிகாரம் உண்டா, ஆதாரம் உண்டா? கடவுள் வந்து என்னால முடியாததை நீ செய்யினாக்க இந்த மனுஷன் வந்து கடவுளுக்கு மீறினவனா? வேதத்திலேயே சொல்லிருக்கு, தெய்வம் மானுஷ ரூபேன, தெய்வத்தால நேர செய்ய முடியாது, மனுஷனோட ரூபத்தை தரிச்சுட்டு அது மூலமா தான் அது செய்யறது. எங்க மாஸ்டர் கூட ஹாஸ்யமா ஆனா ரொம்ப சீரியஸா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், God has limitations, Guru has no limitation. எப்படி நானே கேட்டேன். God cannot create another like himself, Guru can create another like himself. So இதெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு ஒரு காலத்துல ரொம்ப மகிழ்ச்சி. அடாடா இந்த மாதிரி ஒரு குரு காலில் வந்து நம்ம விழுந்தாச்சு. நான் வந்து ரொம்ப சாதனை பண்ணது கிடையாது. சாதனைன்னா என்ன, ஏதோ உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறேன்னு தவிர நான் சொந்தமா அதெல்லாம் பழகினது கிடையாது. எங்க குருவே என்ன ஒருத்தன் திட்டி இருக்காரு, நீ என்ன மெடிடேஷன்ல உட்கார்றது இல்லை, கிளீனிங் பண்றது இல்லை. நான் கூட கொஞ்சம் அதிக பிரச்சனை பார்த்தாலுமா என்கிட்ட ஒன்னும் அசுத்தமா நான் காணலையே, நான் எதுக்காக கிளீனிங் பண்ணிக்கணும் கேட்டிருக்கேன். அவர் வந்து பாராட்டினார், சபாஷ், நான் நோயாளின்னு சொல்லி திட்டத்தில் என்ன அர்த்தம்? அவன் இன்னைக்கு நோய் இன்னும் வளர்றது. நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும்னா முடியாது. நோயை மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கணும். நெகட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் திங்கிங் ஒரு வித்தியாசம் நம்ம சஹஜ் மார்க்கத்துல ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து மட்டுமல்ல, ஒரு பிரயோகம். ஐ எம் சிக் சொல்லிட்டு வந்தா இன்னும் நோய் வளர்ந்து தான் போறது, இன்னும் சீரியஸ் ஆகிட்டு போறது. ஐ எம் ஹெல்த்தின்னு சொல்லி பாருங்க போயிட்டே இருக்கும். சோ அதனாலதான் எங்க மாஸ்டர் பாராட்டினார். நான் செய்யாத போதும் அவர் என்ன பாராட்டினார்னாக்க இதுக்காகத்தான். தைரியசாலி, இவனுக்கு இருக்கோ இல்லையோ, இல்லன்னு நினைச்சு அவன் போயிட்டு இருக்கான், சபாஷனர் அவர். ஆமா, நம்ம கூட பாக்குறோம், காலனா இல்ல இருக்காது, ஒரு ஃபேக்டரி போட்டு விடுறான், 10 வருஷத்துல லட்சாதிபதி ஆயிடுறான். இன்னொருத்தன் 10 லட்சம் சொத்தை வச்சுட்டு எந்த பிசினஸ்ல போடலான்னு 10 வருஷமா யோசிச்சுட்டு இருக்கான். இல்லாதவன் தானே இருக்கிறவன் ஆகிறான். இருக்கிறவன் எப்படி இருக்கிறவன் ஆக முடியும்? எப்பவுமே இல்லாததுல இருந்து இருக்கிறத இதுக்கு போறதுதான் ஒரு முன்னேற்ற பாதைன்னு நான் கருதுறேன். இருக்கிறவன் என்ன இருக்கணும்?
என்ன சார் 10 லட்சம் 20 லட்சம் ஏன்பா தான் இருக்கே, கடவுளே இப்படி சொல்றாரோ ஒண்ணுமோ. அதனாலதான் ஒரு பிசினஸ் அளவு வளர்ந்து விட்டு அப்புறம் இறங்க ஆரம்பிச்சு போதும் அப்படின்னு விடுறாரு. இன்னும் என்ன உனக்கு இதுக்கு மேல சரீரம் வளர வேண்டான்றங்க, வீட்டைய போடக்கூடாதுன்றங்க, நடக்கிறங்க, இது உடல் சிகிச்சைக்கு போறங்க, இது மாத்திரம் ஏன் வளர்ந்துட்டே போகணும்? யானை மாதிரி, எரும மாடு மாதிரி, ரைனாசரஸ் மாதிரி போதும். சோ எந்த துறையில நம்ம இறங்கி அளவில்லாத வளர்ச்சி பெறலாமோ, பெறத்துக்கு நமக்கு அனுமதி உண்டோ, அதிகாரம் உண்டோ, அது ஆன்மீக துறை தான். பாக்கி எல்லாத்துலயும் இப்ப சரீரம் 6 அடிக்கு வளருது, 6 அடி 2 குள்ள வருது, நின்று போறது. சுத்த அளவு வளர்னாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்கு, அதுக்கு மீறி போக முடியாது. நீங்க என்னதான் பாதாம் பருப்பு சாப்பிடுங்க, பிஸ்தா சாப்பிடுங்க, அதுக்கு மேல வியாதி தான். சோ எங்க மாஸ்டர் சொல்லுவார், செல்பிஷா இரு பரவாயில்ல, சுயநலம் இருக்கட்டும், நல்லதுதான். இந்த துறையில அது செலுத்து, உன் சக்தி எல்லாம் இந்த துறையில செலுத்து, உன் எண்ணத்தெல்லாம் கடவுள் மேல போடு, குரு மேல நம்பிக்கை வை, மார்க்கத்தில் நட, எங்க போச்சார பாரு. சோ நான் என்ன சொல்றது, இப்ப சில டாக்டர் இருக்கா, ஜாஸ்தி வியாதி இல்லாதவாளை தான் அவன் விரும்புவா. அதாவது பணக்காரா, இமேஜினரி டிசீசஸ், ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் வாங்கலாம், ரிஸ்க் கிடையாது, அவளை தான் விரும்புவா. பல பள்ளிக்கூடங்கள் இருக்கு, கிரீம் ஆஃப் சொசைட்டில இருந்து வர பசங்களை தான் அவ எடுத்துப்பா. ஏற்கனவே 99 மார்க் வாங்கினான்னு நீ என் கல்லூரிக்கு வா. அட இவனுக்கு சொல்லி கொடுத்து நீ என்னையா திரட்டுற? ஒண்ணுமே தெரியாதவன 4 பேர் தூக்கி வச்சு நீ அவனுக்கு டிகிரி வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு திறமை இருக்கா? அப்ப அந்த கல்லூரிக்கு நான் என் பிள்ளை அனுப்புறதுக்கு தயார். என்ன எல்லா இடத்துலயும் 99 மார்க் வாங்கினா நம்ம 100 பேரை வச்சுட்டு ஆஹா என் பள்ளிக்கூடம் பிரைஸ், என் பள்ளிக்கூடம் பிரைஸ் சொல்லிக்கிறது என்ன அர்த்தம்? நம்ம குருநாதர் என்ன பண்றாரு சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன பெரிய மனுஷாலாம் உட்கார்ந்து இருக்கா, தப்பா எடுத்துக்க கூடாது, பாப்பிகளா பார்த்து எடுக்கிறார். என்ன இருந்தாலும் பரம்பொருள் கீழே இறங்கி வந்துச்சுன்னா எவனுக்காக வருது? வைத்தியன் வந்தான்னா யாருக்காக வரான்? நோயாளிக்காக வைத்தியன் வரான். கடன் கொடுக்கிறவன் பணம் இல்லாதவனா பார்த்து தேடி வரான். கடவுள் என்ன செயின்ட்டுகளுக்கும் மகரிஷிகளுக்காக வரார்? நம்மள போல சாதாரண மனுஷா புண்ணியம் பாப்பம்ன்றதுக்கு வித்தியாசம் தெரியாத அறியாமை நிலைமையில எத்தனையோ காரியத்தை செஞ்சுவிட்டு தத்தளிச்சுட்டு இருக்கோம், நம்மளுக்காக வர்றார். அதனாலதான் இந்த ஒரு மார்க்கத்தை யூனிவர்சல் மார்க்கம், யூனிவர்சல் டெமோக்ரஸின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு பூர்ண அதிகாரத்தோட நான் சொல்றேன். என்ன சார் நீங்க அப்படி கிளைம் பண்றக்கா? வேற என்ன, இந்து மதம் இந்துக்களுக்காக, கிறிஸ்துவ மதம் கிறிஸ்டியனுக்காக, இஸ்லாமிய மதம் இஸ்லாமிக்காக, இங்க மதமே கிடையாது. சோ நம்மளால செய்யக்கூடியது இவ்வளவுதான். வந்த உடனே நம்ம செஷன் சொல்லிவிடும், அப்பா இங்க பிசினஸ்ல விருத்தி எதிர்பார்க்காத, பள்ளிக்கூடத்துக்கு போய் பாஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்காத, ஆன்மீகத்துல உனக்கு வேணுமா, கடைசி வரைக்கும் நம்ம சகாயம் உண்டு. அதனால சத்திய மார்க்கம், சத்தியத்தோட உட்பட்டவன் தான் சத்சங்கம். சத்சங்கம் இங்க நடக்கிறது நாங்க விரும்புறோம், நம்பிக்கை. சோ இத்தனையும் சொல்லிவிட்டு இப்ப என்ன சார் நீங்க சொல்லி பெரட்டிவிட்டீங்கன்னாக்கா, யூனிவர்சல் மெத்தட். இப்ப கோவிலை உடைச்சு, சர்ச்சைகளை உடைச்சு ஒரு ஒற்றுமை கொண்டாடணும்னா முடியாது. புதுசா ஒண்ணு கட்டிப்படுறான். இப்ப எங்க மார்க்கத்துல பிரிசெப்டர் ஒருத்தர் இருந்தார், டாக்டர் வரதாச்சாரியன், திருப்பதியில. அவர் ஒரு காலத்துல ஹாஸ்யமா சொன்னது உண்டு, முஸ்லிம்ஸே கடவுள் சிஸ்டர் சேர்த்து எதுக்காகன்னா இந்துக்களுக்கு புத்தி சொல்றதுக்கு. ஏன்னா இவன் கோவிலுக்கு போய் போய் வணங்கிட்டு வந்துடுறான், வேற எங்கேயும் கடவுள் கிடையாது இல்லாம போச்சு அவனுக்கு. எங்கடா போற? கடவுளை வணங்க போறேன். எங்க போற? கோவிலுக்கு போறேன். இங்க கோவில் இல்லையா? சோ அவர் ஒரு சிரிப்பா ஒரு ஹாஸ்ய முறையில சொல்லுவார், துலுக்கம் எப்படி கோவில் எல்லாம் ஒழிக்க ஆரம்பிச்சான். எதுக்காக? வீட்டுல தேடுறா கடவுளர், மனசுல தேடு கடவுளர். ஏன்னா நேச்சர்ல காரணம் இல்லாம ஒண்ணும் நடக்கிறது இல்ல. சோ என்னைக்கான ஒரு ஆட்டம் போகாம விழுந்துட்டு வச்சுக்கோ. நம்ம தேசத்துல பெரிய பெரிய கோவில் இன்னைக்கு பெருசா நம்ம வழங்குற இடங்கள் எல்லாம் போயிடுது. எங்க போவோம் நம்ம கடவுளை தேடிட்டு? சோ அதெல்லாம் நம்ம அனுசரிச்சு புரிஞ்சுண்டு ஹிருதயத்தால நம்ம நம்பி, புத்தியால நம்புறதுல அர்த்தமே இல்லை. ஹிருதயத்துல நமக்கு நம்பிக்கை ஏற்படும். சூஃபிகள்ல சொல்றா, லிசன் வித் தி இயர் ஆஃப் தி ஹார்ட். இதய காதால குரு சொல்றத கேளு. ஸ்பீக் வித் தி மவுத் ஆஃப் தி ஹார்ட். இதயத்தில் இருக்கிற வாயால பேசு. இதுல இருக்கிற பரும்பொருளை நம்பு. இப்ப எம்பி சார் சொன்னதுல ஒரு வார்த்தை எனக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஐ ஹாவ் நத்திங், என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு. ஐ வாஷ் டு அஷ்யூர் ஹிம். அவருக்கு நான் ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு என்ன சொல்றது ஆறுதல் சொல்றேன்.
யூ ஹேவ் எவ்ரிதிங் இன் யூ. எவன் இதயத்துல கடவுளே வசிக்கிறானோ என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப ஏற்பட்டு சொல்றவன் அறியாமையில இருக்கானா, தூங்கிட்டு இருக்கானா, போதையில இருக்கானா, எதுல இருந்தாலும் அவனை எழுப்பி தட்டி உத்திஷ்டத்தை ஜாகிரதை பிராப்பிய வரான்னு போதத்தான் சொல்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது. இப்படி ஏன் சொன்னார் இவ்வளவு பெரிய மனுஷன்னா, இன்னும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. மோட்டார்ல இன்ஜின் இருக்கு, ஒரு நாட்டை பொறுத்தான் காரே பார்க்காதவன் எங்கெங்க காலே இன்னும் இதுல பூட்டலையா வண்டியில அப்படின்றான். என்னடா இது காலை இல்லாத போற வண்டி, அது எப்படிங்க போகும்? நான் கூட்டிட்டு வரேன், எதை எடுத்துட்டு வரேன், மேற்கத்தி மாடு 2500 ரூபாய்க்கு வாங்கி வந்தேன்னு மாட்டை கொண்டு வரான். அது பூட்டத்துக்கு இடம் கூட இல்லை. இன்ஜின் இருக்கு, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணா தானே இன்ஜின் இருக்குன்னு தெரியும், வண்டி ஓடும். ஆன்மீகத்துல முதல் கடமை குருவா இருக்கட்டும், அவருடைய பிரிசெப்டர்ஸா இருக்கட்டும், எங்களை போல பிரிசெப்டர்ஸ், இது என்ன கடமைன்னா அந்த முதல்ல இன்ஜின் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சதுக்கு சுவிட்ச் ஆன் பண்ற கடமை எங்க கடமை. அதுக்கப்புறம் நீங்க ராஜா மாதிரி கார்ல உட்காந்து எங்க உடம்பு ஓட்டிட்டு போங்க. அதனால்தான் எங்க மாஸ்டர் அவேக்கனிங் ஸ்டேட் அப்படிங்கறத, தூங்குறவனை விழிக்கிறது, விழுப்பி அவனை உட்காந்து வச்சு மடையா தூங்காதே, ஏந்திரு, நீ இப்படி ஆக்கம் அப்படி ஆக்கும்னு அவனுக்கு ஸ்துதி பண்ணி, உனக்குள்ள கடவுள் இருக்கச்சே நீ வேற என்னவா இருக்க முடியும்? அது எப்படி சார், நான் எப்படி, நான் தான் பாரு க்ஷீணமா போய் ஒண்ணுமே இல்லாம போயிட்டேன்னா பரவாயில்ல. ராஜா வசிக்கிற இடம் அரண்மனை குடிசையாவே இருக்கட்டும், கடவுள் வசிக்கிற இடம் கோவில், நீ கோவில் அப்பான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அதுல இருந்து உங்க வளர்ச்சியில் ஈடுபடுறவன் குருநாதன். இந்த மார்க்கத்துல எல்லாரும் பிரவேசிச்சு கொஞ்சம் டேஸ்ட் பண்ண முடியா நான் உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்றேன். மீண்டும் சந்திக்கலாம். எப்போ வாய்ப்பு கொடுக்கறீங்களோ அப்போ.